வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழில் நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களும் ப்ளஸ் இம்பார்ட்டண்ட்டான உங்களோட கமெண்ட்டையும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நேற்று கவனிச்சிங்கன்னா 1.5% வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் எடுத்து முடியும் போது 1% ப்ளஸில் முடிஞ்சது. எஸ், இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 0.5%, 0.7% அந்த ரேஞ்சுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. 23,939, அதாவது 24,000 டச் பண்ணுறதுக்கு மறுக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் இந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, F&O கான்ட்ராக்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு மார்க்கெட் வந்து இறங்கவும் இறங்காமல் ஏறவும் ஏறாமல் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறது நம்மளால் கவனிக்க முடியுது. இப்போ நம்ம இதில் லாஸ்ட்டு 6 months வச்சு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து பாட்டம் லெவலில் தான் நிற்குதுங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. கரெக்டுங்களா? இப்போ ஃபாரின் மார்க்கெட் அப்படின்னு எல்லாத்தையும் மொத்தத்தையும் எடுத்து பார்த்தாலும் கூட எல்லாமே ஒரு 0.1%, 0.2%, 0.3% இந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கு. அப்போ நம்மளுடைய மார்க்கெட்லையுமே அதே 0.3ங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நியூஸ் என்னன்னா, நம்ம கம்யூனிட்டியில் பேசப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு NSE மாறி இருக்கு. அதாவது என்னன்னா, 11 குறியீடுகள் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நிஃப்டியில். நிஃப்டி பவர், நிஃப்டி கேபிட்டல் கூட்ஸ், நிஃப்டி டெலிகம்யூனிகேஷன், நிஃப்டி கன்ஸ்ட்ரக்ஷன், நிஃப்டி கன்சியூமர் சர்வீஸ், ரீட்டைல்ஸ், ஹாஸ்பிட்டல், NBFC, ஹவுசிங் ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதில் எல்லாத்துலேயும் நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு ஒன்று மட்டும் முக்கியம், ஞாபகம் இருக்கா? எனர்ஜிங்கிறதுக்குள்ள வந்து ஆயில் அண்ட் கேஸும் இருக்கும், பவரும் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ நாம் என்ன பண்ணோம், கம்யூனிட்டியில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா பவரை தனியாக வெளியே எடுத்து அது தனி செக்டாரவே ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணோம். ஸோ இந்த மீன் டைம் இப்போது இதுலேயுமே மார்க் ஆகிருக்கிறது நம்ம கூடுதலான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது நமக்கு இங்கே அதானி அண்ட் JPL இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானிக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் நல்ல ஸ்ட்ராங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு டேட்டா சென்டர் இருக்குது. அடுத்தது இப்போ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா JPL அப்படிங்கிற கம்பெனி AI மற்றும் டேட்டா சென்டருக்கான நியூ இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் டெக்னாலஜிஸை கொண்டு வரக்கூடியவங்க இல்லையா? அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு நியூ டெக்னாலஜி கான்செப்ட், அதுவும் வெளியே US இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியும் இங்கே வரும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அதானியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, டேட்டா சென்டருக்கு முக்கியமாக என்ன தேவை? பவர். அந்த பவர் ஏற்கனவே அதானி கிட்ட கொட்டி கிடக்குது. அந்த வகையில் இவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் வந்து ஒரு நல்ல மேஜிக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எஸ் பேங்க் கவனிச்சிங்கன்னா 3% அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கு. இது என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இந்த நார்த்தன் ஏர்ஸிங்கிற கம்பெனியோட கூட சேர்ந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, டிஜிட்டல் மெத்தடில் நிறைய லோன்ஸ் கொடுக்கறதுக்கான முயற்சிகள், கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த ஆன்லைன் லோன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஏன்னா வராக்கடன் வரத்துக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு விஷயம் நடந்ததுங்கிறதுக்காக 3% ஹைப்புங்கிறது ஏற்க முடியாது. இருந்தாலும் எதுக்காக அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் போகாம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது HCL டெக்னாலஜி ஸ்டாக் பிரைஸ் 3% ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Sarvam.ai அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ஸ்டேக்ஸ், இந்த கம்பெனியோட ஸ்டேக்ஸ்ல 10%க்கு மேல HCL டெக்னாலஜி வாங்கியிருக்காங்க. இது ஒரு AI மற்றும் டேட்டா சென்டருக்கான நியூலி ஸ்டார்ட் அப் கம்பெனி. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் தன்னுடைய பங்கு இருக்கிறது மூலமா 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, இந்த Sarvam AI வேல்யூஷன் இருக்கு இல்லையா, அது வந்து எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு. ஏன்னா HCL அதில் வந்திருக்காங்கிறதுனால. ஈவன் HCLமே வந்து ரொம்ப நாளாக இது விஷயமா தேடுதல் வேட்டையில் இருந்தாங்கிறது உண்மை. அது மாதிரி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இங்கே சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் தனக்குள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு 10% கொண்டு வந்திருக்காங்க. கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் நிறைய நிறுவனங்களை இவங்க வந்து ஸ்டேக் எடுக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது வேதாந்தா. நேற்று வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 4 கம்பெனி பிரித்தது வந்து லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆனதில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் வந்து கிட்டத்தட்ட 495 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆச்சு நேற்று. பட் ஈவினிங் முடியும் போது கீழே இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட 25 ரூபாய் கீழே இறங்கி தான் முடிஞ்சது. இப்போவும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 470 ரூபா, 475 ரூபா அந்த ரேஞ்ச் தான் இருக்குது உங்களுக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். எந்தெந்த கம்பெனிஸ்க்கு வந்து என்னென்ன ஸ்டாக் ப்ரைஸ் வர்றதுக்கு டென்டேட்டிவ்லி பாசிபிள் அப்படின்னு. நாம் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு 300 ருபீஸ் வந்து ஜிங்க் வரும், அதாவது இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் கம்பெனி வரும். அதுக்கப்புறம் இந்த அலுமினியம் பார்த்தீங்கன்னா 400 அப்படின்னு நம்ம ஒரு மார்க் பண்ணியிருந்தோம். பட் 495 ரூபா வரைக்கும் போச்சு. அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு மார்க் கொடுத்துருந்தோம். ஆயில் அண்ட் கேஸை தவிர்த்து மற்ற எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு. பட் ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போகல, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஆயில் அண்ட் கேஸோடைய பொசிஷன் என்னன்னு உங்களுக்கும் தெரியும், நம்ம ஊரில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ அந்த வகையில் அது ஒன்றை தவிர்த்து மீது எல்லாமே ஓரளவுக்கு டேலியாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இதில் என்ன விஷயம்னா, வேதாந்தா ஒரே கம்பெனியாக இருந்ததை விட இப்போ பிரிக்கும்பொழுது 20% அதிகமான வேல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத அன்லாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? நேத்திக்கு குறைஞ்சது, இன்றைக்கும் அதே ட்ரெண்டில் தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்றுக்கும் இன்றைக்கும் பெருசான சேஞ்சஸ், ஒரு 10 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் 13,850 ரூபா, 870 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. சில்வர் வந்துட்டு 5 ரூபா குறைஞ்சிருக்கு, 275 ரூபாய் இன்றைக்கி பர் கிராம் அப்படிங்கிறது. பெட்ரோல் 107 ரூபாய் 87 பைசா. அடுத்தது 99 ரூபா 66 பைசா டீசல் இன்னைக்கு கிடைக்குது.
ஸோ நான் இப்போ சொல்லிட்டு இருந்தது தான் HCL டெக்னாலஜி எதனால் 3% இன்க்ரீஸ் ஆச்சு, இதெல்லாம் பாருங்கள் அப் ட்ரெண்ட், இன்றைக்கி அதெல்லாம் கெயினில் இருக்காங்க. டாடா கன்சியூமர், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நோட்டில் இருக்குது இல்லையா. அடுத்தது உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய கம்பெனி இண்டல்கோ, சோலார் இண்டஸ்ட்ரீஸ், ஜிண்டால் ஸ்டீல், டாடா கேபிட்டல், ஹுண்டாய் மோட்டார்ஸ், JSW இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்டுமே வந்து உங்களுக்கு சைட்வேல இருக்கிறதுனால இது பெருசாக தெரியுது உங்களுக்கு. இந்த கமெண்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட்டை கவர்மெண்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதனால் இப்போ இல்லை, ரொம்ப நாளாக இருக்குது. பட் இது மாதிரி ஓப்பன் பண்ணி விடும்போது இன்னும் ஈஸி ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம அதிகமாக வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதனால் இந்தியன் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்தியன் மார்க்கெட் மற்றும் இந்தியன் கவர்மெண்ட் ரெண்டுமே இதில் இருக்குது. ரைட், அது மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் ஆக்சுவலாக வராது. ஏன் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறோம். அப்படி இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பொருள் வேல்யூவோடு வந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது 10 ரூபா தான் மதிப்பு, ஆனால் நம்ம அது 100 ரூபா கொடுத்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து இந்தியன் எக்கானமிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த எக்கானமி அஃபெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. பீங் எஸ் இன்வெஸ்டர் நான் என்ன பண்ணுறேன், $100 அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு அங்கேருந்து நான் ஒரு $200 எடுத்துகிட்டு வரப்போகிறேன். எப்படி இருந்தாலும் அது லயபிலிட்டி தான். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த லயபிலிட்டி வந்து இந்தியாவை பெரிய அளவுக்கு பாதிக்காது. கம்ப்ளீட்டாகவே வெளியே போகும், ஆனால் உள்ளே வராது. அப்படிங்கிற பணம் யாருடையது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து எக்கானமி அஃபெக்ட் ஆகுமா இல்லையாங்கிறத பார்க்கணும். பட் இதெல்லாம் வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நம்ம சேஃபாக இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய சில எட்ஜிங் மெத்தட் தானே தவிர ஃபாரின் மார்க்கெட் தான் சூப்பர் அப்படின்னு இங்கே எதுவுமே கிடையாது. நம்மளுடைய கவர்மெண்ட் சைடில் எக்கானமி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆக போதா அப்படின்னு பார்த்தோம்னா அது எதுவும் ஆகாதுன்னு புரியுது. அப்போ மார்க்கெட்டில் நாம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய பணத்தை நம்ம வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா அதுவும் எதுவும் கிடையாது. ஏன்னா வேல்யூ பை தான், எல்லாமே வேல்யூ பை பேஸ் தான் விஷயமே தவிர ஜஸ்ட் லைக் தட் ஏதோ பண்ணுறீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வெளிநாட்டிலையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸோடைய எத்தனை பிரான்ச் வெளிநாட்டில் இருக்குது, எவ்வளோக்கு எம்ப்ளாயீஸ் அங்கே வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது நம்ம வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்தியன் மார்க்கெட்டுக்கோ அல்லது இந்தியன் எக்கானமிக்கோ எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஹெவி வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கு வந்து பெட்ரோல் விலை குறைக்காமல் இருக்கிறது தான் இது ஒன்றிய அரசே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு கான்செப்ட் பெட்ரோல் விலையை குறைக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் குறைக்கக்கூடாதுன்னு நம்மளுடைய தனிப்பட்ட இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறோமே தவிர அவங்க வந்து எனக்கு ஏதோ லெட்டர் போட்டு இதுதான் காரணம் நீங்கள் அதனால் உங்கள் யூடியூப்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. நாம புரிஞ்சுக்கிறத சொல்கிறேன். நான் புது வெஹிக்கிள் விற்கணும் அப்படின்னா பெட்ரோல் மூலமாக நம்ம வந்து வண்டி ஓட்டுறதை விட பவர் வச்சு ஓட்டும்பொழுது செலவு கம்மியாகுதுங்கிற இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. ஒன்று இந்த பக்கம். ரெண்டாவது எத்தனால் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இன்னைக்கு 99% வண்டிகள் பெட்ரோல் மற்றும் டீசலில் தான் இயங்குது இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய டாலர் வந்து வெளியே போயிட்டே இருந்தா அப்போ அதுவுமே பாதிப்பு தானே. ஸோ அந்த வகையில் எத்தனால வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னா பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். இதுவும் அடுத்த 20 வருஷங்களுக்கு. ஏன்னா ஒரு வண்டி வாங்குறோம், ஒரு லாரி வாங்குறோம்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும். அப்போ 20 வருஷத்துக்கு அந்த வண்டிக்கு டீசல் போடணும், பெட்ரோல் போடணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம வச்சிருக்க வண்டிக்கும் சரி அப்படின்னா அப்போ அதுக்குண்டான வேலையும் அவங்க வந்து சப்சிக்வெண்ட்டாக பண்ணணும். நாளைக்கே வந்து 1% வந்து 10% 100% EV ஆகிடாது இல்லையா. அப்போது இந்த 2 பேராமீட்டரையும் இதுக்குள்ளே வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அடுத்த கமெண்ட் வந்து டோன்ட் பி ஹாப்பி, ட்ரம்ப் வில் மேக் நியூ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி போட்டீங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அக்யூமுலேஷன்லாம் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது ஒன்று. ரெண்டாவது இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஆல்ரெடி டயர்ட் ஆகிட்டாங்க. ஈரானுமே வந்து இது மாதிரியான சூழ்நிலை சந்தர்ப்பம் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தாங்க. உலக நாடுகளே வந்து இதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பி இது வந்து ஒரு பெத்தட்டிக்கான சூழ்நிலை கொண்டு போகிறதுக்கு உலக நாடுகளும் விரும்ப மாட்டாங்க. ஈரான் மாதிரி ஒரு நாடு, இறையாண்மை கொண்ட நாடு திரும்ப வந்து அது மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கணும்னு நினைச்சா சரி ஓரளவு விட்டு கொடுத்துருக்காங்க பல விஷயங்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிச்சாரா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அவர் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமாக அவர் வேலையை பார்ப்பாரு. அதனால் மார்க்கெட் இவங்க தொடர்ந்து இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, மார்க்கெட் இவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இவங்களுக்காக வெயிட் பண்ணும். அதுக்கு அடுத்த ரிசல்ட்ஸ் வர என்ன ஆகிடும்னா ரெக்கவர் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிடும். வர அக்டோபருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டரான பொசிஷனுக்கு மார்க்கெட் போயிடும். அதனால் நம்ம பயப்பட தேவை. எனிவே கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரம் ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கும் வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் இருக்குது. இண்டக்ஷன் லிங்க் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். ஒருவேளை அனுப்பலைன்னா எனக்கு கேட்டு வாங்கிக்கிங்க. ஹவ் டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர். ஏற்கனவே ஏதாவது மிஸ் ஆகிருக்கு, ஜாயின் பண்ண மறந்துருக்கீங்க அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை 9 to 12 நமக்கு அந்த 3 hours ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணிங்க. நிறைய பேர் போர்ட்டல் எனேபிள் பண்ணியிருப்பீங்க. 1-2 பேருக்கு எனேபிள் ஆகிருக்காது. ஆகாதவங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எனேபிள் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா? ஃபர்தராக ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வெள்ளிக்கிழமை மீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்த வரை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம். அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.